தலைவர்களே, நன்கொடை என்பது எல்லா அரசுக்கும் உண்மைதான். ஆனா நன்கொடை என்பது வாங்கினார்களா, அந்த பணிக்கு நான் இந்த பணியை கொடுக்கிறோம் என்று வாங்கினாரா என்பது மாண்புமிகு முன்னாள் ஐஏஎஸ் மினிஸ்டருக்கு நல்லாவே தெரியும். எந்த பணிக்கு என்னென்ன பண்ணாங்கிறது அவருக்கே தெரியும். அதனால ஆதாரம் இருக்கு என்ற எதிர்கட்சி தலைவரே ஆதாரம். ஏன் நேர்ல ஆதாரம் எந்த சொன்னது உண்மை இருக்கு என்று சொல்வது நியாயம் இல்லை, சட்டத்துக்கு புறம்பானது. உட்காருங்க. தலைவர்களே, நன்கொடை என்பது எல்லா அரசுக்கும் உண்மைதான். ஆனா நன்கொடை என்பது வாங்கினார்களா, அந்த பணிக்கு நான் இந்த பணியை கொடுக்கிறோம் என்று வாங்கினாரா என்பது மாண்புமிகு முன்னாள் ஐஏஎஸ் மினிஸ்டருக்கு நல்லாவே தெரியும். எந்த பணிக்கு என்னென்ன பண்ணாங்கிறது அவருக்கே தெரியும். அதனால ஆதாரம் இருக்கு என்ற எதிர்கட்சி தலைவரே ஆதாரம். ஏன் நேர்ல ஆதாரம் எந்த சொன்னது உண்மை இருக்கு என்று சொல்வது நியாயம் இல்லை, சட்டத்துக்கு புறம்பானது. உட்காருங்க. முடிச்சிருங்க, நீங்க முடிங்க. இல்ல சொன்னா எப்படி அவங்களே பேசிட்டு எல்லாத்தையும் என்ன முடியும்னா நான் எங்க போய் முடிப்பேன். உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனக்கு நேரமே கொடுக்காம எல்லாரும் பேசிட்டு என்ன முடியும்னு சொன்னா அது உங்க தவறு. நீங்க தெரியுங்க, நீங்க உங்க தொழிலை பற்றி மட்டுமே 10 நிமிஷம் பேசியிருக்கீங்க. இல்ல பேரவைத் தலைவர் அவர்களே, அனுமதிக்க முடியாது. இன்னும் 3-4 பேர். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கேட்டது மதுவிலக்கு பத்தி தான். அவர் சொன்ன விஷயம் தான் பதில். பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அமைச்சர் கூறிய பதில் இருந்தா ஆரம்பிக்கிறது. நீங்க அமைச்சரிடம் தான் அதை கேட்க வேண்டும். நான் கேட்ப ஊழலை ஒழித்ததினால்தான் உங்களுடைய வருமானம் கூடுகிறது என்று சொன்னால் நம்மளா உறுப்பினராக 2010